பல வினோதங்கள் கொண்ட இலக்கிய உலகில் சில ஆளுமைகள் கூச்சந்தோன்ற ஒளிர்கின்றன. எல்லாமும் இருந்தும் சில ஆளுமைகள் ஒளியின் சன்னக்கீற்றும் படாதவாறு அமைதியாயிருக்கின்றன. இது ஏன் நிகழ்கிறது? பதில் இல்லை. ஆனாலும் இது தொடர்ந்து நிகழ்கிறது என்பதுதான் நிதர்சனம். மரபின் செழுமையும் நவீனத்துவத்தின் வீச்சும் தனித்த சிந்தனை போக்கும் ஒருங்கே அமையப்பெற்ற தமிழின் மூத்த படைப்பாளி மா. அரங்கநாதன். பொதுவாக சிறுகதைகள் எழுதிய ஒரு எழுத்தாளனாக இருந்தபோதும் கூட என்னுடைய முதல் நூல் கவிதையாக பற்றியதாகத்தான் இருக்க வேண்டும் என்று பெரிதும் விரும்பினேன். அதுக்கு முக்கிய காரணம், இந்த கவிதையை பற்றி நான் நினைத்து அல்லல்பட்டு பலவிதமான கேள்விகளை எனக்குள்ளே எழுப்பி அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக மேத்யூ அர்னால்டு, காலரெட்ஜி இந்த மாதிரி புத்தகங்களெல்லாம் படித்து பல கேள்விகளை நானே எழுப்பி அந்த கேள்விகளுக்கு பதிலை நானே கண்டுபிடித்து நான் அடைந்த ஒரு ஒளி, அது அப்படி தான் நான் சொல்லணும், வேறு விதத்தில் சொல்ல முடியல. 3 சிறுகதை தொகுதிகள், 2 நாவல்கள், 2 கட்டுரை தொகுதிகள் என தன் வாழ்நாளில் அரங்கநாதன் எழுதி வெளியிட்டிருக்கும் படைப்புகள் எண்ணிக்கையில் குறைவானதெனினும் செறிவானது, சாரமானது, தவிர்க்க இயலாதது. என்னுடைய அலுவலக நண்பர் பக்தவசலம்னு, அவர் ஒய்எம்சிஏன்னு அதில் உள்ள பட்டிமன்றத்தில் செயலாளராக இருந்தார். அவர்கிட்ட சில சமயம் இந்த கவிஞர் குடியரசு இவர்கள் எல்லாமாக அங்கே என்னை ஒரு கட்டுரை எழுதி, கவிதையை பற்றி ஒரு கட்டுரை எழுதி படிக்க சொன்னார். நான் படித்தேன். அதற்கு அங்கு ஒய்எம்சிஏ பட்டிமன்றம் என்றாலே தமிழ் பண்டிதர்கள் முன்பாக பூங்குன்றனுடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர், இந்த பாடலில் தமிழ் தென்னாட்டிற்கு உரிய ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, அதை யாருமே சொன்னது கிடையாது. உலக இது என்று சொல்லுகிறீர்கள், அது சரி, உலகமெல்லாம் ஒன்று என்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்கிறார், புத்தர் சொல்லியிருக்கிறார். பூங்குந்தன் சொன்ன இது நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருங்கள் என்று சொல்லலை. எல்லாம் என்னுடைய ஊர், எல்லாரும் எனக்கு சொந்தக்காரன், நான் உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்கிறான். நான் உங்கள்கிட்ட வரேன்னு சொல்கிறது தென்னாட்டு சித்தாந்தம். தென்னாட்டு கடவுள் அவதாரம் எடுக்கிறது கிடையாது, தானாக தோன்றும், அதுதான் சித்தாந்தம். இதை சொன்னபோது அங்கு இருந்த சில தமிழ் பண்டிதர்கள் என்னை அவர்களுள் ஒருவனாக என்னை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ இதை புத்தகமாக எழுதினேன் நான். அப்போது தான் அதை ஒரு நீண்ட கட்டுரையாக பொருளின் பொருள் கவிதை அப்படின்னு எழுதினேன். அதை அசோகமித்திரன், ஞானக்கூத்தன், கந்தசாமி, ஆத்மநாம், ராஜகோபால், வைத்தீஸ்வரன் இவர்களுக்கு கொடுத்தபோது அவர்கள் முன்பின் தெரியாத நபர்களாக இருந்தாலும் ஒரு 10 நாள்களும் என்னுடைய அத்தியந்த நண்பர்களாக மாறிவிட்டார்கள். சிறுபத்திரிகை வரலாற்றில் இவர் நடத்திய முன்றில் இதழுக்கும் ஒரு தனி இடமுண்டு. தவிர முன்றில் கலை இலக்கிய அமைப்பின் மூலமாக இவர் நடத்திய கூட்டங்கள் ஏற்படுத்திய அதிர்வுகளும் முக்கியமானவை. நான் கிட்டத்தட்ட 7-8 வயதிலேயே ஆங்கில படங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டேன்னு சொல்லலாம். அதுவும் சாதாரண படங்கள் அல்ல. ரொனால்டு கால்மன் நடித்த டபுள் லைஃப், லாரன்ஸ் ஆலிவருடைய ஹாம்லெட், பால்
முனியுடைய குட் எர்த்ஸ், இம்மாதிரி ஆங்கில படங்கள் என்னை ஆக்கிய விதம் மிகவும் ஞாபகத்தில் வைக்கக்கூடிய ஒன்று. சென்னையில் அதே நிலைமை தொடர்ந்தது. நான் கனிமரா லைப்ரரியில் வாழ்ந்தேன் என்று சொல்லலாம். அங்கு படித்த புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கும். அதே போல இங்கு நான் பார்த்த மேனாட்டு படங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கும். இவைகளெல்லாம் ஒரு இலக்கியவாதிக்கு ரொம்பவும் அத்தியாவசியமான வேண்டும் இப்போது தெரிகிறது. அப்படித்தான் சொல்ல வேண்டும். அது தமிழ்நாட்டின் தெற்கு எல்லையில் உள்ள நாஞ்சில் நாடு என்று அழைக்கப்படுகிற இப்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் நாகர்கோயிலுக்கு அருகே உள்ள திருப்பதி சாரம் என்ற கிராமத்தில் 1933ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அரங்கநாதன் பிறந்தார். அப்போது திருப்பதி சாரம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்தது. மின்சாரங்கூட இல்லாத கிராமத்திலிருந்து பேருந்து செல்வதை கூட வேடிக்கை பார்க்க தனது பால்ய காலத்தில் நெடுந்தூரம் கடந்திருக்கிறார் அரங்கநாதன். ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிரசங்கங்கள் என்னை ஒரு பெரிதும் இலக்கிய வாழ்வுக்கு தகுதி உள்ளவனாக பண்ணிட்டு என்று சொல்லுவேன். ஒரு கட்டத்தில் நான் அதை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு தடவை அடையாறு வசந்த விகாரியில் அவர் பேச்சுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கும்போது அவர் உள்ளே இருந்து வருகிறார். வந்து நாற்காலியில் அமர்ந்து பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் அவர் இருந்த மைதானத்தில் எதிரே ஒரு மரத்தில் ஒரு காகம் வந்து உட்கார்ந்து கத்துகிறது. 2 வினாடிகள் தான். அந்த 2 வினாடிகளில் கூடியிருந்த நபர்கள், பேச வந்தவர், அந்த காகம், இந்த 3க்கும் வித்தியாசமே இல்லை, எல்லாமே ஒன்று என்ற சங்கமம் ஏற்பட்டது என்று சொல்லலாம். இந்த மாதிரிப்பட்ட ஒன்றை ஏற்படுத்துவதுதான் உண்மையான இலக்கியம். அதுதான் கனவு, அதுதான் விடுதலை உணர்வு என்று எனக்கு தோன்றிற்று. இன்னமும் நான் அதைத்தான் சொல்கிறேன். இலக்கியத்தில் பலவிதமான ரூபங்களில் எல்லாமே வந்து கொண்டு தான் இருக்கும். அவை போரோ வன்முறையோ இல்லாமல் கனவுகள், விடுதலை உணர்வுகளை ஏற்படுத்துவதாக இருந்தால் நாம் நிச்சயமாக அவை உன்னதமான இலக்கியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி. ஆரம்ப கல்வியை திருப்பதி சாரத்தில் முடித்த அரங்கநாதன் தனது 9ஆம் வயதில் மேல்நிலை கல்வியை தொடர நாகர்கோவிலுக்கு வந்து SMRV ஆங்கில பள்ளியில் சேர்ந்தார். கவிதையை கண்டுபிடிக்க முடியாது, உணரத்தான் முடியும். அந்த உணர்வை கூட 100% வெளியே சொல்ல முடியாது. ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறோமே என்ற மனநிலை பிறருக்கு புரிய வைத்து விடலாம். எவ்வளவோ விளக்கங்களை நாம் கொடுத்து கொண்டே வந்தாலும் அது விளக்கங்களுக்கெல்லாம் அப்பால்பட்டது என்பதை காட்டுவதற்காகத்தான் அதையெல்லாம் சொல்லுகிறோம். உதாரணமாக நாம் சங்க இலக்கியங்களிலிருந்து சொல்லலாம், பக்தி இலக்கியத்திலையும் சொல்லலாம், கம்பனிலிருந்தும் சொல்லலாம். இப்போ கம்பன் அவன் மனசு ராமன் மீது இருந்த அன்பால் மலர்ந்து நிற்கிற ஒரு மனது. அவன் ராமன் நடந்து போவதை பற்றி சொல்கிறார்.
அதை கம்பன் எப்படி சொல்ல, நீங்கள் படித்திருப்பீர்கள். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகு என்பதோர் அழியா அழகுடையான். இவ்வளவு சொல்கிற கம்பன் வெய்யோன் ஒளி, சூரியனுடைய ஒளி இவனுடைய கருத்தை நிறத்தினால மங்கி போகுதான். சீதையோடும் லக்ஷ்மணனோடும் அவன் நடந்து போகிறான். அவனுடைய நிடம் மையா மரகதமா மறிகடலா மழை முகிலா இதெல்லாம் சொல்லிட்டு இதுதான் ஏன் சொல்லாமல் ஐயோ அப்படின்னு சொல்கிறான். இவ்வளவுக்கும் பொருள் இல்லை. அதாவது பொருள் உள்ள சூரியன் மை மரகதம் மறிகடல் மழை முகில் இதுகளுக்கெல்லாம் பொருள் கிடையாது. ஐயோன்னு சொல்ல பொருளற்ற ஒரு சொல். அந்த சொல்லுக்கு தான் நாம் அடிமையாகி போயிடும். அந்த ஐயோன்னு அவன் சொல்ல சமயத்தில் ராமன் கம்பன் அழக வர்ணிக்க கஷ்டப்படுறானே என்கிற அவனுடைய சங்கடம் நமக்கு புரிந்து விடுகிறது. ஐயோ இவன் அழகு, இதை நான் எப்படிப்பா சொல்லுவேன் அவனு சொல்லக்கூடிய சமயத்தில் அவனுடைய சங்கடம் நமக்கு புரிஞ்சிருது. ஸோ இதுதான் அதில் ரொம்ப முக்கியமான சங்கதி. இதை இப்படி சொல்லக்கூடிய சமயத்தில் விளக்க முடியாது, உணர செய்து விடுகிறான் அல்லவா. அவன் தமிழ்நாட்டில் பிறந்தவனானதால் ஐயோங்கிற சொல்லை சொன்னான். அவன் ஐரோப்பியனாக இருந்தால் அவனுடைய நாட்டு மக்களுக்கு எது புரியாமல் புரிந்து விடுகிற செய்கிற சொல் உண்டோ அதை உபயோகித்திருப்பார் அல்லவா. இதுதான் விஷயம். இன்னொன்று சொல்லலாம். பக்தி இலக்கியத்திலிருந்து நாவுக்கரசர் கிழவர், சம்பந்தர் மாதிரி பையன் அல்ல. அவருக்கு திருமணமாகவில்லை. இருந்தாலும் குழந்தை இதுகளுடைய அன்புகள் அவர் கவரப்பெற்றவர். அவருக்கு தில்லை நடராஜருடைய நடனத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்திருக்கிறது. அங்கே பார்த்தார். அவர் கிழவன், நமக்கு பேரன் இல்லையே பேத்தி இல்லையேங்கிற கவலை இருந்திருக்கலாம் போலும், தெரியாது நமக்கு. அவருடைய ஒரு பாடல், பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரம யோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனன் வந்தவாறே என்கிறார். அதாவது இவ்வளவு பெரிய கடவுளை, ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா, நீ நடனம் ஆடுறதா சொல்கிறாங்க, அதுதான் பார்க்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேரன் பெரிய கலெக்டராக போயிட்டான். தாத்தா வராரு. வந்த உடனே அவனை பற்றி கேட்டால், அவன் ஐயா என்ன ஒன்றும் தெரியல, என்னவோ கலெக்டர் ஆகிட்டு தாட்டி சொல்கிறாங்க, அதுதான் போய் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் இன்னும் ஒரு தாத்தா சொல்லுவார். அப்படி தான் அப்படி சொன்னால் தான் பேரனுக்கு மதிப்பு கூடும். அவன் என்ன கலெக்டர் என்ன மாதிரி அப்படின்னு சொல்ல மாட்டார் அவர், அவன் கலெக்டர். அந்த நிலையில் இந்த தாத்தா நாவுக்கரசர் அந்த நடனத்தை பற்றி சொல்கிறார். இது நம்ம ராமநாதபுரத்தில் இருந்து ஒரு பொட்டல் காட்டில் இருந்து சுவிட்சர்லாண்டில் போய் இருக்கக்கூடிய ஒருத்தன் அங்கே உள்ள ஐஸ் கட்டியும் இதையும் பார்த்துக்கிட்டு அவன் ராமநாதபுரத்து சூரியனால் தகிக்கப்பட்ட அந்த பொட்டல் காட்டை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். அதுதான் மனித இயல்பு. இந்த நிலைமையை புரிய வச்சு விடுகிறார் அல்லவா. இந்த புரிய வைத்து விட்டு சொல்லாமல் சொல்லி விளங்க வைக்கிற ஒரு தன்மை இருக்கிறதே, அதுதான் கவிதை என்று சொல்லலாம். பக்தி இலக்கிய பரிச்சயமுடைய தந்தையார் மகாதேவன் ஒரு விவசாயி. தாயார் பார்வதி அம்மாள் அந்த காலத்திலேயே தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர். தனது 4ஆம் வயதில் பஞ்சாயத்து துவக்கப் பள்ளியில் ஆரம்ப கல்வியை கற்கத் துவங்கிய அரங்கநாதனுக்கு சிவசுப்பிரமணியன் என்கிற அண்ணனும் உண்டு. அவரே இன்று தமிழின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களில் ஒருவராக அறியப்படுகிற எம்எஸ். நம்ம நாட்டில் உதகமண்டலத்தில் மலைவாழ் மக்களத்தில் பேசக்கூடிய பேச்சில் எழுத்து கிடையாது. ஆனால் அந்த மக்களும் கவிதை இருக்குது. பழமொழிகளில் கவிதை வருது, கதை வருது. எப்படி வருது? ஸோ இந்த கவிதைக்கும் மொழிக்கும் உள்ள சம்பந்தம்
ஒரு வகையில் குறைவு தான். கவிதைங்கிறது தோன்றுவதற்கு நீங்கள் மொழி தேவையில்லை, அது கடவுள் மாதிரி அப்படியே தோன்றுன பிற்பாடு நீங்கள் அதுக்கு உருவம் கொடுக்குறீங்க. உருவம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் மொழி உங்களுக்கு உதவுது. ஸோ அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் சங்க காலத்தில் சொன்ன கவிதையும் கம்பனுடைய காலத்தில் சொன்ன கவிதையும் இப்போ இருக்கிற கவிதையும் எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த விஷயத்தில் கவிதைன்னு சொல்லக்கூடியது மாற்றத்தை அடைந்தாலும் கவிதை உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த மாற்றம். ஸோ அந்த மாற்றத்தை நம்ம ரொம்ப நல்லபடியாக வரவேற்கலாம். மாற்றத்தை அடையினாலும் எந்த விதமான தடையும் இல்லையே, மாற்றம் இல்லாமல் தான் இருக்கக்கூடாது. இது தானாகவே அந்த மாற்றம் வருது. அது தமிழுக்கு ரொம்ப ஒரு பெருமை. அந்த பெருமையை மண்ணில் இருந்து நம்ம இங்கே உள்ள மகிழ்ச்சி, இங்கே உள்ள வருத்தம், இங்கே உள்ள இகழ்ச்சி, இந்த மாதிரி பற்றி எடுத்து அதுக்கு உருவம் கொடுத்து நம்ம வெளியிடக்கூடிய சமயத்தில் அந்த கவிதை ஒரு புதுமையாக நம்மகிட்ட வந்து சேருது. பள்ளிப்படிப்பை முடித்ததும் நேரே சென்னைக்கு புறப்பட்டு வந்த அரங்கநாதனுக்கு சென்னைக்கு வந்த மறுநாளே உறவினர் ஒருவரின் உதவியால் வேலை கிடைக்கிறது. சென்னை மாநகராட்சியில் எழுத்தர் பணியில் சேர்கிறார். கவிதை ஏற்படும்போது அது ஒரு இயங்கிக் கொண்டே இருக்கிற ஒரு வஸ்துவாக மாறிவிடுகிறது. இதை தவிர அதை சொல்வதற்கு வேறு வழி இல்லை. இயங்கிக் கொண்டே இருக்கிற ஒன்று என்று சொல்லும்போது அதை எப்படி விளக்கம் கொடுப்பது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்குறேன். ஒரு இடத்துல ஒரு நாய் வந்து குலைக்கிறது ஒரு இரவில். அது குலைத்தவுடன் பக்கத்து தெரு நாய் குரல் எழுப்புகிறது. ஊர் பூராவும் உள்ள நாய்கள் குலைக்கின்றன. பக்கத்து கிராமத்து நாய் கூட குறைக்கும். ஆனால் முதலில் குறைத்த நாய்க்கு மட்டும்தான் அதன் காரணம் தெரியும், இல்லையா? எல்லா நாய்களின் குறைப்புக்கும் அர்த்தம் உண்டு, ஆனால் அதனுடைய காரணம் முதல் நாய்க்குத்தான் தெரியும் என்று சொல்லி எல்லா நாய்களின் குறைப்புக்கும் அர்த்தம் உண்டு என்று சொல்லும்போது அதை எழுதக்கூடியவனுடைய மனதில் ஏற்பட்டு இருந்த அன்பு நாய் குறைப்பு என்ற சப்ஜெக்ட் மூலமாக வெளியாகிறது, இல்லையா? ஸோ அந்த இடத்தில் நீங்கள் வேற என்ன நினைப்பீர்கள்? நாய் வந்து குறைக்குமா, குறைத்தால் இன்னொரு நாய் குறைக்குமா என்ற விஞ்ஞான கேள்வி அங்கு எழாது. அப்போது அவனுக்கு கிடைத்த விஷயம் நாயும் குறைப்பும். இதை கவிதை என்று சொல்வதை தவிர நீங்கள் வேறு எப்படி சொல்ல முடியும்? பிழைப்புக்கான உத்தியோகம் ஒருபுறமும் இலக்கிய தேடல் நோக்கிய பயணம் மறுபுறமுமாக சென்னை வாழ்க்கை அமைகிறது. இலக்கிய தேடலின் ஒரு பகுதியாகத்தான் சிற்றிதழ் முன்றில் முளைக்கிறது. பொதுவாக எழுத்தாளனுக்கு ஒரு கட்சி அல்லது நிறுவனம் என்பது தேவைதான் அல்லது தேவைதானா என்று கேட்கும்போது ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒருவன் எழுத்தாளனாக மாறிவிடுவானா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்போது ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். மதுபானம் என்பது உடலுக்கு தீமையானது என்று
வைத்தியர்கள் சொல்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்ட அரசு ஒன்று மதுபானத்தை தடை செய்கிறது. எனவே மதுபானம் என்பது உடலுக்கு தீங்கு தருவது என்று ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மதுபானம் குடித்தால் பரவாயில்லை என்று ஒரு அரசு தீர்மானிக்கிறது. உடனே அந்த எழுத்தாளன் மதுபானத்தினால் தீங்கு கிடையாது, எல்லோரும் அதை குடியுங்கள் என்று எழுதினார். அது ஒரு பரிகாசத்தன்மை உடையதல்லவா? இந்த நிலையில்தான் கட்சி அல்லது நிறுவனம் சேர்ந்த எழுத்தாளன் எழுத முடியும். ஸோ ஒரு கட்சியினுடைய கொள்கையை பற்றியோ ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாடு பற்றியோ சொல்வதற்கு ஒரு எழுத்தாளன் தேவையில்லை. அவன் அப்படி சொல்வதாக இருந்தால் அவனுடைய அந்த டெக்ஸ்ட் ஒரு இலக்கியமாக மதிக்கப்பெற முடியாது. எஸ்ரா போன் பெரிய எழுத்தாளர், அவருடைய இதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாசி கட்சியினுடைய இதை அவர் ஆதரித்ததை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த பர்பஸிற்காக வேண்டி ஒரு எழுத்தாளன் தன்னுடைய எழுத்தை செலவழித்து விடக்கூடாது. அதுதான் அங்கு மிகவும் முக்கியம். அவன் எழுதுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். அவனுடைய வெளிப்பாடு வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலைமை ஏற்படும் போது அது வெளிவருகிறது. வெளிப்படுத்தப்படுகிறது என்று கூட சொல்வது தவறு. அது வெளிவருகிறது, அவ்வளவுதான். அவனையும் மீறி வெளிவருகிறது. அதுதான் உண்மையான. தனது 18ஆம் வயதில் சென்னைக்கு வந்த அரங்கநாதன் தற்போது வசித்து வருவது மயிலாப்பூரில். இலக்கியத்தில் அவள் ஒரு அப்பாவி என்று அரங்கநாதனால் குறிப்பிடப்படும் அவரது மனைவியின் பெயர் கிருஷ்ணம்மாள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் மகாதேவன் என்கிற குமாரும், தற்போது பாண்டிச்சேரியில் வசித்து வரும் செல்வி என்கிற பார்வதியும் இவரது வாரிசுகள். மகன் வழியில் சிவா, மகள் வழியில் ஆனந்த் என்கிற 2 பேரன்களும் இவருக்கு உண்டு. சமூக பிரஞ்சை என்று எதை சொல்கிறீர்கள்? யாருக்கு சமூக பிரஞ்சை இல்லை? சமூக கடமை என்பது கவிஞனுக்கு மட்டுமா இருக்கிறது? எழுத்தாளனுக்கு மட்டுமா இருக்கிறது? வாசகனுக்கு கிடையாதா? சமூக கடமை என்பது முடிவெட்டுகிற தொழிலாளி கிடையாதா? ஆசிரியனுக்கு இல்லையா? மாணவனுக்கு இல்லையா? தாய்க்கு இல்லையா? மகனுக்கு இல்லையா? யாருக்கு சமூக கடமை கிடையாது? சமூக கடமை எல்லோருக்கும் உண்டு. எழுத்தாளனை ஆசிரியனாக ஆக்கக்கூடாது. ஆசிரியன் வேறு, எழுத்தாளன் வேறு. எழுத்தாளன் படைக்கிறான், ஆசிரியன் தான் படித்ததை சொல்லுகிறான். நீ இவ்வாறு இரு என்று ஆசிரியன் சொல்லலாம், மாணவன் கேட்க வேண்டும். நிச்சயமாக அது மிகவும் இன்றியமையாத காரியம். ஒரு ஆக்சிடென்ட் நடந்து விட்டால் ஒரு போலீஸ்காரன் இப்படி போங்கள், இப்படி போனால் ஆபத்து இல்லை என்று சொல்வது சமூக கடமை. அதை கேட்கத்தான் வேண்டும், அது நல்லது. ஆனால் ஒரு எழுத்தாளன் அதை பார்த்து விட்டு போலீஸ்காரன் சொன்னதையே நம்மிடம் திருப்பி சொன்னால் அவன் கவிஞனாகிவிட முடியுமா? அப்போது கவிதை என்றால் என்ன? கவிதை என்றால் ஆசிரியராக மட்டும் இருப்பதல்ல. ஒருவேளை கவிதை ஆசிரியர் தனத்தை குறிக்கலாம், ஆசிரியராக பலரை மாற்றலாம், அது ஒரு விஷயம். இதற்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச நம்ம முப்பாட்டம் செய்த வேலை தான். இந்த பசுமணியை போக்குவதற்கு அந்த காலத்திலிருந்தே பல அறிஞர்கள் முயன்றிருக்கிறார்கள். குறிப்பாக கார்ல் மார்க்ஸ், ஆதம் ஸ்மித், நம்முடைய விவசாய விஞ்ஞான மேதை MS சுவாமிநாதன், இவர்களெல்லாம் அறிஞர்கள். மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இப்படி நடந்தால் பசி இருக்காது, உணவு கிடைக்கும், நீங்களெல்லாம் பட்டினி இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் தெய்வத்துக்கு சமானம். மிக மிக அரிய செயல்களை செய்தார்கள். ஆனால் இவரில் யாரையுமே நாம் கவிஞன்னு சொல்கிறது கிடையாது. பசின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உலகத்தில் இருந்தான்னா, இந்த உலகத்தை படைச்ச கடவுளே செத்துப்போ, நாசமாக போ, அரசனே நீ நாசமாக போன்னு சொன்னால் நம்ம முப்பாட்டம் வள்ளுவன் இருக்கானே, அவன் எழுதுனது கவிதை. அப்போ ஏன் கார்ல் மார்க்ஸுக்கு இல்லாத மதிப்பு வள்ளுவனுக்கு எதுக்கு? இறந்தும் உயிர்வாழ்தல் வேண்டின்
பறந்து கேட்டுக்க. இது என்னது, தெருவில் போகிற சண்டை, ஒரு பெண்களோ அல்லது ரிக்ஷாக்காரனோ சண்டை போடுறது மாதிரி இல்லை. நீ நாசமாக போ, நீ மண்ணா போ போட்ட சண்டை தானே அது. இந்த சண்டையை பற்றி எழுதினவன் ஒருத்தனை ஏன் கவிஞன்னு சொல்லணும்? கார்ல் மார்க்ஸ் விஞ்ஞான பொருளாதாரத்தை சொன்னான், பகுத்து உண்டு கிராம பொருளாதாரத்தை பற்றி சொன்னான். ஆதாம் ஸ்மித் உலகத்து பொருளாதார நாடுகளை பற்றி சொன்னான். விவசாய புரட்சி பற்றி எம் எஸ் சுவாமிநாதன் சொன்னான். இவங்களெல்லாம் ஏன் கவிஞன்னு சொல்லக்கூடாது? ஸோ சமூக கடமையை உள்ளடக்கி இந்த அறிஞர்களை அறிஞர்கள் என்று கொண்டாட வேண்டும், கவிஞர்கள் என்று சொல்ல முடியாது. அப்படின்னா வள்ளுவனுக்கு என்ன மதிப்பு? வள்ளுவனை ஏன் சொல்கிறோம்? கார்ல் மார்க்ஸை ஏன் வள்ளுவனை விட அதிகமாக ஏன் சொல்லக்கூடாது? இந்த வள்ளுவம் மாதிரி பல கவிஞர்கள் இருந்தனால்தான் ஒரு கார்ல் மார்க்ஸ் தோன்றினான், ஒரு ஆதாம் ஸ்மித் தோன்றினான். கவிஞன் சொன்னது கல்வி இல்லை, அறிவில்லை, ஆனால் அது பல அறிவாளிகளை உருவாக்கும். ஆயிரத்தி 1951 நாரண துரைக்கண்ணனின் பிரசண்ட விகடனில் எரிமலை என்ற இவரது முதல் சிறுகதை வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து புதுமை, கலைமன்றம் போன்ற இதழ்களில் சில படைப்புகள் வெளியாகின. பெண் கவிஞர்கள் சிலருடைய படைப்புகளை பார்க்கும்போது மிக மிக ஆச்சரியமாக, நான் பெண் கவிஞர்கள் என்று தனித்து பார்க்கவில்லை, கவிஞர்கள் என்ற முறையிலே அவர்களை பார்த்தேன். இதுவரை பெண் கவிஞர்கள் நமக்கு அதிகமாக இல்லாத காரணத்தால், ஒரு காரைக்கால் அம்மையார், ஒரு ஔவையார், அப்படி இருந்த காலத்தில் இவ்வளவு மேன்மையான முறையிலே தமிழ் கவிதைகளை தரக்கூடிய பெண் கவிஞர்களை பார்க்கும்போது முதலில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டாகிறது, அதை சொல்ல வேண்டும். சமீபத்தில் நான் படித்த கவிதை சரியாக ஞாபகம் இல்லை. கவிஞருடைய பெயர் இளம்பரையர்னு சொல்ல வேண்டும். அவர்கள் ஒரு கவிதையிலே சொல்கிறார்கள், அந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு சொல்லலாம். தகப்பனார் எளிய மனிதர், வரப்பின் மீது போகும்போதோ எப்போதோ கால்த்த சறுக்கி கீழே விழுந்து விடுகிறார். பலர் சிரித்து விடுகிறார்கள். இந்த பெண், அவருடைய மகள் பார்த்து கொண்டே இருக்கிறாள். அந்த விழுந்த மனிதர் எழுந்து மகளிடம் வந்து, ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண சறுக்கல் தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறார். இந்த குழந்தையுடைய, இந்த கவிஞர், பெண் கவிஞருடைய மனதை அது பாதித்து அது எப்படி வெளிவருகிறது என்றால், நீ விழுந்ததற்கு கூட எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போவாய் என்று வெளிப்படுகிறது. அதாவது தகப்பனாருடைய அன்பை எப்படி புரிந்து கொண்டாள் என்பதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஒரு 2 நாளைக்கு முன்னால் லதா ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கவிதையை படித்தேன். அதில் ஒன்று, பூம் பூம் மாடல்லவே யாம் பூதலிங்க சாமிகளே என்று வருகிறது. அதாவது இந்த பொதுவாக தற்கால கவிஞர்கள் நம்முடைய பழையகால சொற்களை அதிகமாக யூஸ் பண்ணுவதில்லை. இந்த யாம் என்கிற சொல் சங்க காலத்திலையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள், கம்பனும் பயன்படுத்தியிருக்கிறான், பாரதியும் பயன்படுத்தியிருக்கார், யாமர் இந்த மொழிகளிலேன்னு சொல்கிறான். பொதுவாக நான் கவிதையில் யாம்ங்கிற சொல்ல தற்கால கவிஞர்கள் பயன்படுத்துவதில்லை. இதில் இந்த பூம் பூம்ங்கிறது ஒரு சாதாரண கொச்சை சொல், கொலோக்கியல் வார்த்தை. பூதலிங்க சுவாமிகள் என்ன ஒரு இகழ்ச்சி குறிப்பு. சாமியாரே, ஐயோ ஒன்றும் தெரியாதா, என்ன நினச்சிக்கிட்ட, பூம் பூம் மாடல்னு நினச்சேன்னா அதுதான் சொல்ல போகிறேன். அதில் பூம் பூம் மாடல்லவே யாம் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த கவிஞர் யாருன்னு தெரிஞ்சு போகுது. இந்த யாமுங்கிற வார்த்தை செய்கிற ஒரு மாயா ஜாலம். சங்ககால வார்த்தையும் சரி, தற்கால வார்த்தையும் சரி, போட வேண்டிய இடத்துல போட்டால் அது வெளிப்பாடு தனியாகத்தான் இருக்கும் என்று எனக்கு அப்போது உடனே பட்டது. அதனால் நான் பாதிக்கப்பட்டேன். அதை பற்றி ஒன்று எழுத வேண்டும் என்று கூட தோன்றுகிறது.
பெண்ணியம் சம்பந்தப்பட்டதும் அது சம்பந்தமாக கவிதை எழுதுகிற பெண் எழுத்தாளர்கள் சிறிது ஆபாசமாக எழுதுகிறார்கள், பெருத்த ஆபாசமாக எழுதுகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். நாம் அப்படி பார்க்கும்போது பெண்ணியம் சம்பந்தப்படாத எழுத்தாளர்கள் கூட ஆபாசமாக எழுதுகிறார்கள். அது வேறு விஷயம். முதலில் ஆபாசம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு விஷயத்தை பற்றி சொல்வதாக இருந்து அதில் ஆபாசத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் ஏற்பட்டால் அதை சொல்வதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. நம்முடைய புராணங்களில் நலாயினி கதை இருக்கிறது அல்லவா? நம்முடைய தமிழ்நாடு ரொம்ப ரிசர்வ்டு. சில விஷயங்களை சிலதோடு நிறுத்தி விடுவார்கள், மேற்கொண்டு போக மாட்டார்கள். நலாயினி கதையில் நலாயினி குஷ்டரோக கணவனை குடைக்கு மேல் தூக்கி கொண்டு போகிறாள். அவர் ஒரு முனிவர் சாபம் கொடுக்கிறாள், சூரியன் உதிப்பதற்குள் தலை சுக்கு நூறாகும் என்று. நலாயினி எதிர் சாபம் கொடுக்கிறாள், சூரியனே உதிக்கக்கூடாது என்று. சூரியன் உதிக்கவில்லை. தேவர்கள் வருகிறார்கள், அம்மா சூரியன் உதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார்கள். உன் கணவன் குஷ்டரோகி அல்ல என்கிறார்கள். குஷ்டரோகம் நீங்கிய கணவன் அவளிடம் வரும்போது அவள் சொல்கிறாள், அதோட நம்முடைய தமிழ்நாட்டில் கதையை நிறுத்தி விடுவார்கள். ஏன்னா அதுக்கு பிற்பாடு உள்ளது போஸ்ட்மார்டனிசம். அவள் நலாயினியை கணவனிடம் சொல்வார்கள், நாம் இதுவரை தம்பதியராக வாழ்ந்ததில்லை, நீங்கள் 5 மிருகங்களாக உருவெடுத்து வாருங்கள் என்று சொல்கிறாள். அப்படி அவர்களுக்குள் உறவு ஏற்பட்டு அந்த நலாயினி தான் பாஞ்சாலியாக பிறந்து 5 கணவர்களை அடைகிறாள் என்று நமது புராணம் கூறுகிறது. இதில் தவறு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். என்றால் குஷ்டரோக கணவனை மணந்து வைதீகத்தன்மைக்காக, வைதீக கருத்துக்காக மட்டும் அவனுடைய சொற்கேட்டு கணிகையர் வீட்டுக்கு அவனை கூடையில் வைத்து இரவிலே தூக்கி கொண்டு போக வேண்டிய அளவுக்கு ஒரு கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண் குஷ்டரோகம் நீங்கிய கணவனை பார்த்து நீங்கள் மிருகமாக உருவெடுத்து வாருங்கள் என்று சொல்வார்களானால் அது அந்த காலத்தில் ஒரு பெண் எழுப்பிய மௌனமான எதிர்ப்பு குரல் என்று நான் கருதுகிறேன். பேங்கு கொள்ளையை பற்றி எழுதக்கூடிய எழுத்தாளர் நீங்களெல்லாம் பேங்கு கொள்ளை செய்யுங்கள் என்றால் சொல்கிறான். அதுபோல மனிதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆபாசமாக இருப்பதில்லையா? இருக்கத்தான் செய்யும். நாம் நம்முடைய பழங்கால இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிரேக்க இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பைபிளில் ஓல்டு டெஸ்டமெண்ட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்படித்தானே இருந்திருக்கிறது. அவைகளெல்லாம் நாம் இலக்கியம் இல்லை என்று கருதவில்லையே. அதை போல் நாம் எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரி முறையில் சொன்னால் நான் நினைத்தபடி எழுத முடியவில்லை என்று அவன் கருதுகிறான். புதுமை பித்தனும் அப்படி தானே கருதுனா? வைமு கோதநாயகம்மாள் மாதிரியோ, ஆரணி குப்புசாமி முதலியார் மாதிரியோ, வடுவூர் துரைசாயங் மாதிரியோ எழுதினால் நான் நினைப்பதை எழுத முடியவில்லை, நான் சொல்ல வந்ததை சொல்ல முடிவதில்லை என்று புதுமை பித்தன் கருதியதால் அவன் வேறொரு பாணியை கடைப்பிடித்தான். அதனால் உண்மை வெளிவந்தது, உண்மையான இலக்கியம் வெளிவந்தது. அப்படி பார்க்காமல் ஆபாசமாக பெண் கவிஞர்கள் எல்லாருமே எழுதுகிறான்னு எப்படி சொல்ல முடியும்? ஔவையார் எழுதின பாடல்கள் சிலவற்றை நாம் சொன்னால் இந்த காலத்தில் சிறு குழந்தை கூட அது ஆபாசம் என்று சொல்லிவிடும். அதற்காக அதை ஆபாசம் என்று நாம் சொல்ல முடியுமா? ஆபாசம் என்றால் முதலில் என்ன? உண்மை அல்லாதது எல்லாமே ஆபாசம். நலாயினி கதையை கூட நம்ம பார்த்தோம். நலாயினி கதை கிட்டத்தட்ட 1200 வருடங்களுக்கு 18 புராணங்களில் வருகக்கூடிய ஒரு கதை. அந்த காலத்திலேயே ஒருவன் இப்படி கதை எழுதியிருந்தால் இந்த காலத்தினுடைய கதையை எழுதக்கூடாதா? அது தவறா? அது புராணம் என்கிற பெயரில் அதை வரவேற்க வேண்டும். இப்போது பெண் கவிஞர், ஆபாச பெண் கவிஞர் என்று விட்டு விடலாமா? அரங்கநாதன் இலக்கியத்தின் பல வகைமைகளிலும் தடம் பதித்தவர். வீடுபேறு, ஞானக்கூத்து, காடன்மலை என்கிற 3 சிறுகதை தொகுதிகளும், பரளியாற்று மாந்தர் என்ற ஒரு நாவலும், பொருளின் பொருள் கவிதை மற்றும் மா அரங்கநாதன் கட்டுரைகள் என்ற 2 கட்டுரை தொகுதிகளும் இதுவரை வெளிவந்துள்ளன. இன்று வரை எழுதி வரும் மா அரங்கநாதன் சமீபத்தில் எழுதி முடித்த நாவல் காளியோட்டு.
பெண்ணியம் தேவையா என்ற கேள்விக்கு இந்தியர்களுக்கு சுதந்திரம் தேவையா என்று 1947க்கு முன்னர் அமெரிக்கர்களோ ஜப்பானியர்களோ கென்யா நாட்டுக்காரர்களோ கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அது இந்தியர்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். இதுபோல் பெண் என்பவள் இத்தனை காலகட்டமாக 9000 இயர்ஸாக நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்று விழித்து கொண்டு விட்டால், அவளுடைய சுதந்திரத்தை அவளே எடுத்துக்கொண்டால் அதற்கு அதை கொடுப்பதற்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. அது எடுக்கப்படுகிறது என்றுதான் சொல்ல முடியும். ஸோ பெண்ணியம் தேவையாங்கிற கேள்வி அல்ல. ஒரு மனித உயிருக்கு உண்மையான உணர்வு தேவையா என்ற கேள்விக்கு தான் நாம் பதில் சொல்ல முடியும். அது உண்மை என்றால் பெண்ணிற்கு அது தேவைதான், ஆணுக்கும் அது தேவைதான். ஸோ ஆணுக்கு தேவை பெண்ணுக்கு தேவையில்லை, பெண்ணுக்கு தேவை ஆணுக்கு தேவையில்லை என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. சுதந்திர உணர்வு, விடுதலை உணர்வு என்பது மனித உயிரோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த விஷயத்தை ஒரு பெண் எடுத்துக்கொண்டிருக்கிறாள் என்றால் இப்போதுதான் உண்மையை கண்டுகொண்டால் போலும் என்று நாம் சந்தோஷம் அல்லவா அடைய வேண்டும். அதுதானே உணர்வு. பழந்தமிழ் இலக்கிய புலமை, நவீனத்துவத்தின் மீது ஈடுபாடு, பக்தி இலக்கியத்தில் தோய்ந்த மனம், வைதீக எதிர்ப்பு, வடமொழி இலக்கிய பரிச்சயம், தமிழன் என்கிற உணர்வில் பெருமிதம். பார்வைக்கு இப்படி எதிரும் புதிருமாக இருப்பது போல தோற்றமளிப்பினும் அரங்கநாதனின் தொடர்ந்த இயக்கத்தினிடையே மனித நேயம் ஊடாடுவதை அறிய முடியும். வாழ்க்கை பற்றிய விசாரணை, மாயத்தன்மையோடு கூடிய மெல்லிய தத்துவச் சரடு, படைப்பினை வளர்த்தெடுக்கும் விமர்சனப் போக்கு, தமிழ் வாழ்வின் அடையாளங்கள், வேர்களை துண்டித்துக் கொள்ளாமல் நவீனத்துவத்தை ஆதரிக்கும் விதம், சைவ இலக்கிய பிடிமானம், மெல்லிய மூட்டத்திலிருந்து மேலெழும்பி வரும் தம்புராவின் கார்வையைப் போல படைப்புகள் எழுப்பும் நாதம், இப்படி அரங்கநாதனின் தனித்துவ படைப்பு விசேஷங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். படாடாபமும் பளபளப்பும் மிகுந்த உலகில் பட்டாக்கத்திகளும் குத்துவாள்களும் உலாவர, ஆரவாரமற்று அமைதி துலங்க தன் வழியில் படைப்புகளை தந்தவாறு இன்று வரை எழுதியும் இயங்கியும் வரும் மா அரங்கநாதன் நெகிழ்வு ததும்பும் ஓர் இனிய தமிழ்கிழவன் என்பதும் அவருடைய அடையாளங்களில் ஒன்று.